ஏண்டி நீ இங்கே படுக்க போற? யோ, நான் கீழே படுக்க போறேன், நீ மேல படுக்க போற. அப்புறம் இங்க படுத்தா என்ன? பேசாம படியா. என்னையா? ஒண்ணும் இல்ல, இத வர. என்ன இதெல்லாம்? அது நான் எப்பவுமே கொஞ்சம் ஃப்ரீ டைப். காலேஜில் படிக்கும் போதே இந்த மாதிரி லுங்கியோட படுத்தான் பழக்கம். காத்தோட்டமா இருந்தா தான் எனக்கு தூக்கமே வரும். இதெல்லாம் நீ கண்டுக்காத, பேசாம வேலை கழிச்சிட்டு படு. ஏண்டி என்னடி இது கோலம்? எனக்கும் ரொம்ப புழுக்கமா இருந்தது, அதான் இப்படி ஃப்ரீயா படுத்துக்கிட்டேன். என்னங்க? அதான்யா பிரியோ கிரியோ. அது பிரீ இல்லடி, ஃப்ரீ. அது என்ன கன்றாவியோ, என் வாயில நுழைய மாட்டேங்குது. ஆமா, நேத்து வரைக்கும் இல்லாத புழுப்பு இப்ப என்ன திடீர்னு? நேத்து வரைக்கும் பொறுத்துக்கிட்டேன், இன்னைக்கு மாத்திக்கிட்டேன். நீ மாத்தலடி, அவளுக்கு வந்திருக்காளா உன் ஃப்ரெண்டு, அவ மாத்திட்டா. ஆமா, அவளும் இப்படிதான் படுக்கலாமா? நான் எவ்வளவோ மேலு புருஷ பஞ்சாதி தானே, இது கூட எதுக்குன்னா சீச்சி நான் தான் கூச்சமா இருக்கேன்னு இதோட நிறுத்திட்டேன். கூச்சமா இருக்குதா உனக்கா? இதுக்கு மேலையா? ஏயா, நீ பேன் இருக்கும் போது புழுக்கமா இருக்குன்னு எதுவுமே போடாம லுங்கியோட இருக்கியே, எனக்கு பேனே இல்ல, எனக்கு எப்படி புழுக்கமா இருந்திருக்கும்? இத பாரு, நீ இப்படியெல்லாம் பண்றதால என் மனசு கெட்டு போய் உங்கூட வந்து படுப்பேன் மட்டும் கனவு காணாது. நீ இதெல்லாம் பார்த்து மயங்கலாம் நாங்கடா, தெரியுமா உனக்கு? யோ, நீ என்ன பார்த்து மயங்கவும் வேணாம், என் பக்கத்துல வந்து படுக்கவும் வேணாம். உன் மனசு கெடாம பத்திரமா பாத்துக்க. சரி பாப்போம். திரும்பி போடு. உன்னதாண்டி திரும்பி போடுன்னு சொல்றல. அடடா, இந்த பக்கம் இல்ல, அந்த பக்கம் திரும்பி போடு. ஏன் இப்படி படுத்தா என்னவா? இந்த பக்கம் வேணா, நீ அந்த பக்கம் திரும்பி போடு. ஓ மனசு அலப்பா, இது என்ன சொல்ல வந்துட்டேன். என்னடி இது? ஜாக்கெட் ஊக்கெல்லாம் வேற கட்டி விட்டுருக்க. யோ, நீ ஆம்பளை, பனியன் அவுத்து வச்சுட்டு அப்படியே வெறும் ஓட போட படுத்துருவேன். நான் அப்படியே செய்ய முடியும்? ஜாக்கெட் கொஞ்சம் டைட்டா இருந்துச்சு, அதான் லூஸ் பண்ணி விட்டுருக்கேன். எது லூஸ் பண்ணி விட்டுருக்கியா? சேர்ந்தாப்புல பாடி லூஸ் பண்ணி விட்டுரு, இன்னும் காத்து நல்லா வரும். நீயும் என்ன பார்க்க மாட்டேன் தொட மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்கல, அப்புறம் நான் எப்படி இருந்தா உனக்கு இல்லையா? சே, இப்படி இருந்தும் ஒரு புழுக்கமா இருக்கே. ஏன் இதையும் கட்டிட? அதான் யோசனை பண்ணிட்டு இருக்க. எது யோசனை பண்றியா? நீ செஞ்சாலும் செய்விடி. இப்ப என்ன, உனக்கு காத்து வேணும் அவ்வளவுதானே? பொறு, ஏற்பாடு பண்றேன். இப்ப நல்லா காத்து வரும். இதுக்கு மேலே புழுக்கமா இருந்தா நீ சொன்னிய அப்படியே படுத்துக்க, நான் வரேன். யோ, நீ எங்க போற? இதுக்கு மேல என்னால எங்க படுக்க முடியாது தாயே. நீ உஷ்டமால உருண்டுக்கோ இல்ல புரண்டுக்கோ, என்ன ஆள விடு. யோ, எனக்கு தனியா படுத்த பழக்கம் இல்லையா, பயமா வேற இருக்கு. நீ இங்க வந்து படியா, நான் உன்னை ஒண்ணும் செத்துற மாட்டேன். வாயா, வா வா, எனக்கு தெரியா நீ இங்கதான் வருவேன்னு. நான் ஒண்ணும் நீ கூப்பிட்டதால வரல. வெளியே ஒரே காத்து மின்னலமா இருக்கு, மழை வர மாதிரி இருக்கு, இயற்கையே சரி பண்ணுது. பேசாம படு. ஏண்டி விளக்கு அணைக்காம படுக்கிற? நீ வந்தியே அணைக்க வேண்டியதானே? பேசுற நேரத்தை எந்திரிச்சு அணைக்கலாம்ல? என்னையும் அணைக்க மாட்டேன், விளக்கையும் அணைக்க மாட்டேன். என்ன ஜென்மமோ. கையெடு. என்ன இதெல்லாம்? என்ன விளையாடுறியா? என்ன இதெல்லாம்? சின்ன வயசுல இருந்தே எனக்கு இடினா ரொம்ப பயம். அப்ப கல்யாணத்துக்கு முந்தி
அப்போ எங்க அம்மா கூட படுத்துக்குவேன். இடி இடிச்சதுன்னா எங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்குவேன். அப்போ இடி இடிக்கும் போது யார் பார்த்தாலும் கட்டி பிடிச்சிக்குவ, அப்படித்தானே? யோ, அர்த்தகட்டத்தனமா பேசாத. மரியாதையா வந்து இங்க படு. இங்க வந்து படு. நீயே நானும் தான், இறங்கி வா. இரு இரு, முதல்ல ஒழுங்கா போய் புடவை கட்டிட்டு வா போ. சரி, அப்ப இந்த ஊக்கையாவது மாட்டு. எதையும் நான் மாட்ட மாட்டேன். எல்லாத்தையும் ஒழுங்கா நீயே மாட்டிட்டு வா, அப்பதான் இங்க இடம். போ. ஐயோ, ரொம்ப தான் அழுத்துக்கிறியே. இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது. என்னையா? கொஞ்சம் இரு, வரேன். எங்கேயா போற? ஐயோ ஐயோ ஐயோ, என்னையா இதெல்லாம்? அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி நேரத்துல எப்பவும் முன்ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அப்புறம் அங்க இங்க கை கால் பட்டு எக்கு தப்பு ஆயிடக்கூடாது பாரு. அதனாலதான் எல்லாத்தையும் ஒழுங்கா மாட்டிக்கிட்டு முன்னாடியே உஷாரா இருக்கிறேன். அடடடடா, சும்மா சொல்லக்கூடாதியா. நீ அறிவு கொழுந்தேதாயா. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அறிவு கொண்டுதான். பேசாம படு. யோ, விளக்கு அணைக்காம படுக்கிறியே. தெரிஞ்சுதான் படுக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி மட்டும் கண்டிப்பா விளக்கு எரிஞ்சே ஆகணும். நீ படு. இன்னொரு விஷயம். என்ன? இடி என்ன பயப்படுறியே? அதனாலதான் உன் பக்கத்துல படுக்க சம்மதிக்கிறேன். அப்புறம் என் மேல கைய கால போட்டு இப்படித்தான் எங்க அம்மா மேலேயும் போட்டு படுப்பேன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? இப்ப எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. தள்ளியே படு. திரும்ப பண்ணாம படுக்கணும். புரியுதா? படு. தள்ளி படு. இன்னொரு விஷயம். என்னது? இடி இடிக்கும் போது என்ன கட்டிப்பிடிக்கணும். இடி நின்ன கையை எடுத்துடணும். மறுபடியும் இடி அடிச்சா கட்டிப்பிடிக்கலாம். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம். என்னையா? தள்ளு. நம்ம ரெண்டு பேருக்குள்ள எப்போ ஒரு கேப் இருந்துட்டே இருக்கணும். இந்த கேப் எப்போ இருக்கணும். கை எடுக்கிறியா? இடி நின்னு போச்சு. அப்படியா? கேப் கேப். என்ன கேப் கேப்? ஓ மேலயே உனக்கு நம்பிக்கை இல்ல. பெரிய கேப்.